ஆசியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உயர்கல்வியில் திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் பணியாற்றி வருகிறோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர்களுக்கான புதிய பாடத்திட்டம் பற்றிய பயிற்சி வகுப்பினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் 36% எட்டியுள்ளது என்று கூறினார். இதை 38% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்கல்வியில் தமிழகம் விளங்குகிறது என்றும் இதனை ஆசியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்கல்வியில் திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் பணியாற்றி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சருடைய விருப்பம் இந்தியாவில் முதல் மாநிலம் உயர்கல்வியில் தமிழ்நாடு என்பதை மீறி ஆசியா கண்ட அளவில் உலக அளவில் முதல் நாடாக முதல் மாநிலமாக தமிழகம் விளங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் உயர்கல்வித்துறையினுடைய நோக்கமாக இலக்காக கொண்டு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதையும் பெருமையோடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 36% பெண்கள் முன்னேறிய நிலையிலும் சராசரியாக இருந்த அந்த விகிதாச்சார வளர்ச்சியை விட முதலமைச்சருடைய தனி கவனம் பெண் கல்வியில் இருக்க காரணத்தால் அந்த விகிதாச்சாரமும் வெறுமனே 38% இருந்த நிலை மாறி இன்றைக்கு உயர்நிலையை எட்டுகிற நிலையை நாம் தொட்டிருக்கிறோம்.